Hi, welcome to my first video in social media. I'm Kaushika by the way. கொஞ்ச நாளைக்கு முதல்ல நான் ஒரு வீடியோ ஒன்று எடுத்து வச்சுருந்தேன். பட் அதை போஸ்ட் பண்ணுறதுக்குரிய சந்தர்ப்பம் எனக்கு அமையலை. அதனால நான் அதை போஸ்ட் பண்ணலை. அந்த வீடியோவில் வந்து என்னோடய ஒர்க் பண்ணுற கலீகோட அந்த என்வாயர்மெண்ட்டில் நடக்கிற அவரோட எக்ஸ்பீரியன்ஸை பற்றி நான் பேசியிருந்தேன். ஸோ என்ன விஷயம்ண்டா, அந்த வீடியோவில் நான் ஒரு டீச்சரை பற்றி சொல்லியிருப்பேன். அந்த டீச்சர் வந்து இந்த இயர் அவங்கள வந்து வேறொரு ஸ்கூலுக்கு சேஞ்ச் பண்ணிட்டாங்க. என்னென்னு தெரியலை, கம்ப்ளைண்ட்ஸா கர்மாவா என்னென்னு தெரியல, பட் அவங்க சேஞ்ச் ஆகிட்டாங்க. அந்த வீடியோவில் நான் சொன்ன மாதிரி தான், நான் சொல்கிற விஷயம் ஒன்று தான். அந்த வீடியோவில் நான் சொன்ன மாதிரி சிச்சுவேஷன் சேஞ்சஸ் இல்லையா, இன்றைக்கி எங்களுக்கு நடக்கிற நாள் மாதிரி ஒவ்வொரு நாளும் இருக்காது இல்லையா, சிச்சுவேஷன் சேஞ்ச் ஆகும். ஸோ நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துலையோ எங்கேயாவதோ நீங்கள் ரேசிசம் ஃபேஸ் பண்ணுவீங்களா இருந்தால் ப்ளீஸ் டோன்ட் ரியாக்ட். அமைதியாக இருங்க. அமைதியாக இருக்கிறது வந்து பலவீனம் இல்லை, அது ஸ்ட்ரென்த். உடைஞ்சு போகாதீங்க, ஸ்ட்ராங்காக இருங்க, மென்டலி ஸ்ட்ராங்காக இருங்க, மனசை ஸ்ட்ராங்காக வச்சுக்கோங்க. உங்களோட ஒர்க்கை நீங்கள் ஒழுங்காக செய்யுங்க. உங்களோட குட் ஆட்டிடியூட், குட் பிஹேவியர் உங்களோட ஒர்க்கில் நீங்கள் அதை காட்டுங்க. உங்களோட மேலே இருக்கிற பீப்புளுக்கு இருக்கிற ஒப்பீனியன் சேஞ்ச் ஆகும். ஃபாரின் கண்ட்ரீஸில் வந்து சில ஃபாரின் கண்ட்ரீஸில் 1-2 இமிக்ரண்ட்ஸ் அந்தந்த நாட்டுக்குரிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், சில ப்ரோட்டோகால்ஸை வந்து அவங்க மதிக்காதனால எல்லாரையுமே அப்படித்தான் ஒட்டுமொத்தமாக வந்து எல்லா இமிக்ரண்ட்ஸுமே இப்படி தான் இருப்பாங்கன்னு சில சிட்டிசன்ஸ், ஒவ்வொரு நாட்டு சிட்டிசன்ஸ் யோசிச்சு கொண்டிருக்காங்க. உங்களோட குட் சைடை காட்டுங்க, அவங்களோட ஒப்பீனியன் மாறும். சப்போஸ் மாறாட்டி கூட அவங்க கண்டினியூஸாக அவங்களுக்கு அந்த ரேசிசம், பார்ஷாலிட்டி இதெல்லாம் நடக்குமா இருந்தால் நீங்கள் பிரேக் ஆகாமல் நீங்கள் தைரியமாக உங்களோட வேலையை செஞ்சிட்ருங்க. ஓகே, தேங்க்யூ. ஹாய், திஸ் இஸ் யோஷிகா. ஸோ இன்றைக்கி நான் பேச போகிற விஷயம் என்னென்னா, இங்கே கனடாவில் மட்டும் இல்லை, யூரோப் கண்ட்ரீஸில் மட்டும் இல்லை, மிச்சம் எல்லா நாட்டிலையுமே வந்து மக்கள் ஒவ்வொரு விஷயத்தால் பிரிக்கப்படுறாங்க இல்லையா. மொழியால் பிரிக்கப்படுறாங்க, இனத்தால் பிரிக்கப்படுறாங்க. இங்கே வந்து கலரால் பிரிக்கப்படுறாங்க, ஒயிட், பிளாக், ப்ரௌன். ஸோ நான் ஒர்க் பண்ணுற இடத்துல ஒரு நைஜீரியன் ஒரு ஆள் இன்னைக்கு நான் மீட் பண்ணேன். அவர் சொன்னார், ஒரு ஆளை காட்டி, இவங்க வந்து எல்லாரையுமே ட்ரீட் பண்ணுற மாதிரி என்னை ட்ரீட் பண்ணுறாங்க, இல்லை இவங்க ஒரு பார்ஷாலிட்டி காட்டுறாங்க அப்படின்னு. நான் அவருக்கு சொன்னது ஒரே ஒரு விஷயந்தான். அவர் ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட். அவர் வந்து பிள்ளைகள், ஒய்ஃப் எல்லாரையுமே வந்து அங்கே அந்த நாட்டில் விட்டுட்டு இங்கே தனியாக வந்திருக்கிறாரு. மேபி தனியாக இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டிங்காக இருக்கு. மேலே ஆல்ரெடி விசா கிடைக்குமா பிள்ளைகளுக்கு, ஒய்ஃபுக்கு எங்கி கொண்டிருப்பாங்க, தனியாக ஃப்ரஸ்ட்ரேஷனில் இருப்பாங்க. ஒரு நாட்டில் தனியாக வந்து வாழ்கிறதுன்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஸோ அப்படி வந்து வாழ்கிறவங்களுக்கு வந்து மற்றவங்க இமோஷ்னலி சப்போர்ட் பண்ணாட்டியும் கரைச்சல் கொடுக்காம இருக்கணும். ஸோ அவருக்கு நான் சொன்ன விஷயம் ஒன்று தான். இப்போ இந்த வேலையில் வந்து உங்களுக்கு அந்த ஆளோட கண்டெக்ட் எவ்வளோ நேரம் இருக்க போகுது? மிஞ்சி போனால் ஒரு 6 மணித்தியாலமோ 8 மணித்தியாலம், அவ்வளவுதானே. அதுக்கு பிறகு அந்த ஆள் யாரோ, நீங்கள் யாரோ, நீங்கள் வந்த கோல் என்ன, இங்கே எதுக்காக வந்தீங்க, அதை மட்டும்தான் நாங்கள் யோசிக்கணும். நாங்கள் எதுக்காக இங்கே வந்திருக்கோம், எங்களோட கோல் என்ன, நாங்கள் எதை அச்சீவ் பண்ண நினைக்கிறோம், அது மட்டும்தான் எங்களோட கண்ணில் இருக்கணுமோ தவிர, எங்களோட மனசில் இருக்கணுமோ தவிர இவங்க என்னை பற்றி என்ன நினைக்கிறாங்க, இவங்க ஏன் எனக்கு இப்படி பண்ணுறாங்க, ஏன் எனக்கு இப்படி பேசுகிறாங்க, ஏன் இப்படி பார்ஷாலிட்டி பார்க்குறாங்க, அது வந்து ஒரு அன்கைண்டாக இருக்கிறது வந்து அது கைண்ட்னஸாக இருக்கிறதுக்கு வந்து அவங்களுக்கு அந்த பிளெஸிங்ஸ் இல்லை. ஒரு ஆள் ஒரு கைண்டாக ஒரு ஆள் இருக்குதுண்டா அது கடவுளால் கொடுக்க போகிற பிளெஸிங்ஸ், அது அவங்களுக்கு இல்லை. ஸோ எதையுமே வந்து பர்சனலாக உங்களோட மைண்டுக்கு எடுத்துக்கொள்ளாதீங்க. ரைட், உங்களுக்கு ஒரு ஆக்கள் உங்களோட ஒர்க் பண்ணுற இடத்துலையோ, இல்லாட்டி உங்களோட யூனிவர்சிட்டிலேயோ, இல்லாட்டி உங்களோட நெய்பர்ஹுட்லேயோ அப்படி உங்களை ஒரு பார்ஷாலிட்டி பார்க்குறாங்கண்டா அது அவங்களோட பிரச்சனை, உங்களோட பிரச்சனை இல்லை. அதை நீங்கள் கண்டுகொள்ளாமல் அப்படியே அதை தட்டி விட்டுட்டு போங்க.
ஏன்னா வந்து சுச்சுவேஷன் சேஞ்சஸ் தானே. சப்போஸ் உங்களோட ஒர்க் பண்ணுற இடத்துல அந்த மாதிரி ஆட்கள் இருந்தால் அவங்க சப்போஸ் வந்து ரிட்டையர்ட் ஆகலாம், இல்லைனா நீங்கள் ஒரு பெட்டர் ஜாப் கிடைச்சி போகலாம், வேற எங்கேயாச்சும் போகலாம். அதனால் வந்து இந்த விஷயத்த இப்படி உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நடந்துச்சுன்னா, நடக்குதுண்டா, அதை வந்து நீங்கள் வந்து கூட மைண்டுக்கு எடுக்காதீங்க. உங்களோட கோலை மட்டும் பாருங்கள், உங்களோட வேலையை மட்டும் பாருங்கள். ஒர்க்குக்கு போங்க, ஒர்க் பண்ணுங்க, பேமெண்ட்டை வாங்குங்க, வீட்டுக்கு வாங்க. மற்றபடி அங்கே நடக்கிற இந்த மாதிரி விஷயங்களை வந்து பர்சனலி உங்களை தலைக்கு எடுத்துக்கொள்ளாதீங்க. ஏன்னா உங்களுக்கு நிம்மதி போயிடும் அதுக்கப்புறம் நீங்கள் அதை யோசிச்சுட்டு இருந்தீங்கடா. See you guys.